ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக யாருக்குமே பரிச்சயமாக இருந்திருக்காது, தெரிஞ்சிருக்காது, கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். பொதுவாக மழை பெய்யும், அதிக மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் அதீத கனமழையாக இருக்கலாம், ரொம்ப பெரிய அளவு அதீத கனமழையாக இருக்கலாம், புயலுடன் மழையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற பரவலான வருஷத்துக்கு 2 புயலாவது வந்துடுது. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோம். ஆனால் பனிக்கட்டி உருகிறதுக்கும் இங்கே மழை பெய்கிறதுக்கும் காரணம் என்னவா இருக்கும்? ஒரு பக்கம் பனிக்கட்டி உருகுதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் காட்டுத்தீ வருதுன்னு சொல்கிறாங்க, வேறொரு பக்கம் வெட்டுக்கிளி கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 2020 கொரோனாவை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசணுமே தவிர காட்டுத்தீயை பற்றியோ வெட்டுக்கிளிகள் பற்றியோ இல்லை பெரிய அளவு புயலை பற்றியோ பேசலை. காரணம் என்ன தெரியுமா? மீடியா ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே கொரோனா வைரஸ். அப்படின்னா மீதம் இருக்கும் அந்த இயற்கை அசம்பாவிதங்கள் எதுவுமே நடைபெறலை அப்படின்னு கேட்டால் நடந்துச்சு. ஸோ நாம் 2100க்குள்ளே என்னென்ன சந்திக்க போகிறோம், கிளைமேட் சேஞ்சுனா என்ன, இந்த கோட் ரெட் அப்படிங்கிறதுக்கும் இப்போ பனிப்பாறைகள் உருகி வருவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ஒரு 2-3 பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு 2-3 பதிவுகள் தேவையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் தேவை. இது எதிர்காலத்திற்கான பதிவு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கனடா போன்ற நாட்டிலலாம் போய் எங்கேயாவது ஒரு இடத்துலலாம் பர்டிகுலர் சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டிகள் அப்படியே வருமா, அப்படியே அந்த ஆற்றுல அடிச்சுட்டு வருமா. ஸோ இந்த பனிக்கட்டிகள் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி யாராவது ஆராய்ச்சி பண்ணி அந்த பனிக்கட்டி நீங்கள் ட்ரேஸ் பண்ணி போனீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வந்துட்டுருக்கும். இந்த கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது ஒரு தீவு, அண்டார்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீவு தான் கிரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த பனிப்பாறை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடிச்சு 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கனடா வழியாக போகுது அப்படின்னு சொல்கிற அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பனிக்கட்டியை நார்மலாக வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரத்திலேயே அது தண்ணீராக மாறிடுது. 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும்னா அது எவ்வளவு பெரிய பனிக்கட்டி அப்படி இல்லைன்னா பனிப்பாறையாக இருக்கும். பொதுவாக நான் பனிப்பாறையை பார்த்துட்டேன், டைட்டானிக் அப்படியே வந்துட்டு இருக்கு, ஒரு பனிப்பாறையில் மோதிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மோதின பனிப்பாறை, அதாவது கடலுக்கு வெளியில் தெரியும் பனிப்பாறையினுடைய அளவு வெறும் 5% தான். மீதம் இருக்கும் 95% அந்த பனிப்பாறைகள் கடலுக்குள்ளே இருக்கும். அப்படின்னா அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பனிப்பாறைகள் ரொம்ப பெரிய அளவு அண்டார்டிக் பகுதியிலிருந்தும் ஆர்டிக் பகுதியிலிருந்தும் தினம் தினம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? உருக ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் என்ன செய்கிறாங்க? பலவிதமான ரிசர்ச் நடத்துகிறாங்க. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, பூமி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு சூடாகி அதன் பிறகு குளிர்வடையும் ஒரு தன்மை, அதாவது பனியுகம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்படி குளிர்வடையும் போது ரொம்ப பெரிய அளவு பனிக்கட்டிகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. இந்த பனிக்கட்டிகள் பல லேயரா அடிக்கடி வைக்கப்படுகிறது. அதாவது இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்படி பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகள் இப்படி அடுக்கடுக்காக இருந்த பனிப்பாறைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விக்கி பனிப்பாறை பனிக்கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க? எக்ஸாக்டாக எனக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக 3 விஷயத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த பூமி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூமியினுடைய பரப்பளவு ஒட்டு மொத்தமாக பூமியை நீங்கள் இந்த ரவுண்டாக இருக்கிற அந்த பூமியை பரப்பளவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 71% கடல் மட்டும்தான். 10% நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஐஸ் கட்டி நம்ம சொல்கிறோம் பாருங்க, பனிப்பாறைகள், அதுக்கு கீழே இருக்குது. அதாவது அந்த பனிப்பாறைகள் உருகி தண்ணீராக மாறி வேற எங்கேயாவது போனால் தான் அந்த நிலப்பரப்பை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 71% கடல், 10% பனிக்கட்டிகளுக்கு கீழே இருக்குது. மீதம் இருக்கும் 19% நிலப்பரப்பை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீரில் 97% கடல் நீர் மட்டும்தான். 97%. 3% மட்டும்தான் சாதாரண குடிநீர், மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர். அதில் 2% நீர் எப்படி வருது எப்படி போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடுது. மீதம் இருக்கும் 1% நீரை பயன்படுத்தி தான் இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய 750 கோடி மனிதர்கள் உயிர் வாழ்கிறோம். ஸோ 750 கோடி மனிதர்கள் 19% நிலப்பரப்பில் தான் வாழ்ந்துட்டு வரோம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரில் 1% தண்ணீரை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். மீதம் இருக்கும் ஒரு 97% கடல் நீர். இந்த பரப்பளவில் 10% பரப்பளவு பனிக்கட்டிகளுக்கு கீழே இருக்குது. இந்த 10% பனிக்கட்டிகள் அப்படின்னு சொல்கிற அண்டார்டிக் ரீஜனாக இருக்கட்டும், ஆர்டிக் ரீஜனாக இருக்கட்டும், இது உருக 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 தண்ணீரின் அளவு கூட ஆரம்பிக்குது, கடல் நீர் மட்டத்தின் அளவு கூட ஆரம்பிக்குது. அப்படி கடல் நீர் மட்டத்தின் அளவு கூட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? நம்ம பரப்பளவில் 19% தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த 19%ம் குறுக ஆரம்பிக்கும்.
ஒருவேளை 17% இல்லாட்டி 15% நிலப்பரப்பு மட்டுமே மனிதர்களுக்கு எஞ்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். இப்போ புரியுதா? 2 டிகிரி செல்சியஸ் கூடிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. சென்னை, மும்பை இங்கெல்லாம் கடல் பரப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடினாலும் அங்கே இருக்கக்கூடிய பல கிராமங்கள், பல நகரங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருக்கு. 2100 பல கிராமங்கள், பல நகரங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி பல வல்லுநர்கள் சொல்லி வருகிறார்கள். அதுல குறிப்பா ஒரு நாட்டினுடைய பகுதி அப்படின்னு சொல்லும்போது அந்தமான் நிக்கோபார் தீவு கொஞ்சமா கடல் நீர் மட்டம் உயர்ந்தால் அந்த தீவே இல்லாம போயிடும். ஹவாய் தீவு, அந்த தீவுகளும் இருக்காது. அடுத்தபடியா சிங்கப்பூர், கடல் நீர் மட்டம் அதிகரித்தால் சிங்கப்பூர் காணாம போயிடும், கியூபா காணாம போயிடும், ஜமைக்கா காணாம போயிடும், செஷல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே காணாம போயிடும். இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை உள்ளடக்கியது தான் இந்த கடல் நீர் மட்டம் உயரும் போது வரக்கூடிய பிரச்சனைகள். சயின்டிஸ்ட் என்ன செய்கிறாங்க, இந்த அண்டார்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் பல லட்சம் வருடங்களாக உருவாகிய அந்த பனிப்பாறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கெடுக்கிறாங்க. சேட்டலைட் இமேஜஸ் வச்சு அதுக்கு பெயர் எல்லாமே போடுறாங்க. பொதுவாக அண்டார்டிக் ரீஜனை 4ஆக பிரிப்பார்கள், ABCD. நாளையிலேருந்து ஒரு நியூஸை நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதையே 4ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த 4 பகுதிகள், அதாவது இப்படி ஒரு வெட்டிட்டாங்கன்னா ABCD வச்சுட்டாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறையில் கொஞ்சம் பகுதி அப்படியே உடைந்து வெளியில் வருது அப்படின்னா அந்த பனிப்பாறைக்கு ஒரு பெயர் போடணும். ஸோ எந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பனிப்பாறை அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்காக எந்த ரீஜன் ABCDன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனுடைய முதல் எழுத்தா, அந்த பனிப்பாறையினுடைய முதல் எழுத்தாக ABCD அப்படிங்கிறது குறிப்பிடப்படும். 2004 தெற்கு ஜோர்ஜியா அப்படிங்கிற இடத்துல ஒரு பனிப்பாறை வருகிறது. அந்த பனிப்பாறை A38 அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஸோ அந்த A38 அப்படின்னு சொல்லும்போது A ரீஜனில் இருக்கக்கூடிய 38வது பனிப்பாறை உடைந்து விடுகிறது அப்படிங்கிறதான். 38வது பனிப்பாறை உடைந்து வருகிறது. இப்படி உடைந்து வரக்கூடிய பனிப்பாறைகள் மறுபடியும் என்ன ஆகும், சின்ன சின்ன துண்டுகளாக மாற ஆரம்பிக்கும். அப்படி A38லேருந்து ஒரு துண்டு வந்துச்சுன்னா A38A, A38B, A38C அப்படின்னு சொல்லி இந்த பனிப்பாறைகளை அடையாளம் கண்டுபிடித்து இந்த பனிப்பாறைகள் எந்த இடத்துல மிதந்து செல்கிறது அப்படின்னு சொல்றத சயின்டிஸ்ட் வல்லுநர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தெற்கு ஜோர்ஜியாவில் 2004 A38 அப்படிங்கிற பனிப்பாறை வந்த கொஞ்சம் நாட்கள்லேயே வேறொரு செய்தி வருது. பென்குயின், அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான பறவைகள், விலங்குகள் எல்லாமே செத்து மடிகின்றன அப்படின்னு சொல்லி. எதுக்காக செத்து மடிகிறது? ஒரு பனிப்பாறை வந்துருச்சு அதனால செத்து மடிகின்றதா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. பனிப்பாறை ஒரு ஆற்றினுடைய கரையோரமாக ஒதுங்கும். அதாவது பனிப்பிரதேசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றிலேயே கரையோரமாக ஒதுங்கும் போது இந்த பென்குயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுடைய ஃபுட் அப்படிங்கிறத கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய குட்டிகளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பனிப்பாறை எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த பென்குயின்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய அளவு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை கடக்க வேண்டியிருக்கக்கூடிய பென்குயினுடைய குட்டிகள் சாப்பாடு கிடைக்காம செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பனிப்பாறைகள் உருகுவதால் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த டாபிக் இப்போ நம்ம எடுக்கிறதுக்கான காரணம், அண்டார்டிகாவில் டூம்ஸ்டே பனிக்கட்டி அப்படின்னு சொல்கிற பனிக்கட்டி சீக்கிரமாக உருகிரும் அப்படிங்கிற ரிப்போர்ட் நேற்று வெளியாகி இருக்கிறது. 25% கடல் நீர் மட்டம் அதிகரிக்கும் அப்படிங்கிற வியப்பான ஒரு செய்தி தான். இது வியப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது பல நாட்களாகவே நமக்கு தெரியும். என்னடா எங்கேயோ பனிப்பாறை உருகிட்டு இருக்கு, அது உருகுனா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மலாம் சாதாரணமாக இருக்கிறோம். ஆனால் இப்போ 750 கோடி மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, இதில் 10% மனிதர்கள் கடலுக்கு கிட்டேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கடலில் என்ன பிரச்சனை நடந்தாலும் 10% மனிதர்கள் அவுட். அதாவது கிட்டத்தட்ட 70 கோடி மனிதர்கள் அவுட். ஒன்று அந்த மனிதர்களை வேறொரு இடத்துல மீள்குடியமர்த்தல் செய்யணும், அப்படி இல்லைனா பல நாடுகளும் அவங்களுடைய உள்நாட்டு கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் 1000 வருஷம்லாம் கிடையாது, இன்னும் வெறும் 30லேருந்து 50 வருஷம் தான். 2070லேருந்து 2100க்குள்ளே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி விக்கி சாத்தியம்? இவ்வளோ நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்கு, இப்போ மட்டும் திடீர்னு வந்து பெருசாக உருகும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது அப்படிங்கிறது தான். இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பல லட்சம் ஆண்டுகளாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அடுக்கடுக்கான பனிக்கட்டிகள் பனிப்பாறைகளாக மாறி நிற்கின்றன. ஆனால் அதனுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது அண்டார்டிகாவில் போன வருஷம் தான் 20 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். இதனால் வரையிலும் இந்த பூமி தோன்றினிலேருந்து இதனால் வரையிலும் அவ்வளோ பெரிய ஒரு வெப்பநிலை அங்கே பதிவு பண்ணதே கிடையாது, சரித்திரத்திலே இல்லை. ஸோ சரித்திரத்திலே இல்லாத ஒரு வெப்பநிலையை நம்ம அங்கே பதிவு பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் போது என்ன நடைபெறுகிறது, கடல் நீர் மட்டத்தில் இந்த ஐஸ்கட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணீரும் சேர ஆரம்பிக்கும்.
ஸோ சில கடல் நீர் மட்டம் அப்படிங்கிறது இல்லாட்டி கடல் நீரில் இருக்கக்கூடிய அந்த உப்புத்தன்மை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இந்த உப்புத்தன்மை குறைய ஆரம்பிப்பதால் நார்மலாக ஒரு கடலை பல அடுக்குகளாக பிரிப்பார்கள். அதில் முதல் அடுக்கு அப்படிங்கிறது 200 மீட்டர், கடல்லேருந்து அந்த கடல் நீர் மட்டத்திலேருந்து 200 மீட்டருக்கான அந்த வெப்பநிலை மட்டுமே அதிகரிக்கும். அப்படி அதிகரிப்பதால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நீர்கள் ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ வட துருவத்திலிருந்து அப்படியே சில நாடுகளை நம்ம எடுத்து வந்தோம்னா ரொம்ப பெரிய அளவு பனிக்காலமாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கும். இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவு கொடூரமான வெப்ப காற்று எல்லாமே வீசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த வெப்பக்காற்று பூமியில மட்டும் வீசுவது கிடையாது, நேராக எங்கேயும் வீசும். இதே மாதிரி கடல் பிரதேசங்களிலும் கடல் பாகங்களிலும் வீசும். இந்த வெப்பக்காற்றுக்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம தான். பல நிறுவனங்கள், பல தொழிற்சாலைகள், இதிலிருந்து வெளியாகக்கூடிய வெப்பநிலை, அது அணு உலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வெப்பமாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்கை எரிக்கிறதுனால வரக்கூடிய வெப்பமாக இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பெரிய அளவு கொஞ்சம் குப்பைகளை போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்கள் வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். ரொம்ப கூடுதலாக இருக்கக்கூடிய வெப்பம் எங்கேயாவது குறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அதாவது அழுத்தம் கூடுன பகுதியிலிருந்து அழுத்தம் குறைந்த பகுதிக்கு தான் எப்போதுமே இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது அழுத்தத்தில் மட்டும் கிடையாது, வெப்பமும் அப்படித்தான். ஸோ இந்த வெப்பம் என்ன செய்யும்? இந்த வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்படியே நகர்ந்து செல்ல ஆரம்பிக்கும். நம்ம ஊருக்கிட்டேயே ஒரு கடல் பிரதேசம் இருந்துச்சுன்னா கடலில் கொஞ்சம் தண்ணீர் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த மேல் பகுதி அந்த காற்று கொஞ்சம் குளிர்மையுடன் இருக்கும். ஸோ இந்த வெப்ப காற்று நேராக எங்கே போகும்? அந்த கடல் பகுதிக்கு போகும். அப்படி போய் 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 ஒரு கட்டத்தில் இந்த வெப்பக்காற்று நேராக எங்கே போகுது? இப்போல்லாம் அண்டார்டிக் ரீஜனுக்கே போக ஆரம்பிக்குது. இதனால தான் சில கம்பேரிசன் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறாங்க. 1967, 2018, 1967 நம்ம இழந்த பகுதியை விட 2018 நிறைய பனிப்பாறைகள் அப்படிங்கிறத நம்ம இழக்கிறோம். அப்படி இழப்பதால் எவ்வளவு பெரிய பனிப்பாறைகள் அப்படிங்கிறது தெரியுமா? இந்தியாவை 75% அழித்தால், இல்லாட்டி இந்தியாவினுடைய நிலப்பரப்பு 75% எவ்வளவு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கான பனிப்பாறைகளை நம்ம இழக்கிறோம். அப்படி இழக்கும்போது என்ன நடக்கும்? மறுபடியும் கடல் நீர் மட்டம் அதிகரிக்கிறது. இது 2018. ஆனால் இப்போ 2022 என்ன சொல்கிறாங்க? அதை விட 3 மடங்கு ஸ்பீடாக இந்த பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்குது. ஏன்னா ஒன்ஸ் பனிப்பாறைகள் உருக ஆரம்பித்த பிறகு மறுபடியும் அது என்ன செய்யாது? ஸ்டாப் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் பல கோடி வருஷங்களாக நிகழ்ந்த ஒரு விஷயம். சில பல வருடங்களில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் காரணமாக உருக ஆரம்பித்து விட்டது. அப்படி உருக ஆரம்பிச்சது தான் மறுபடியும் அது ஒட்டாது. அப்படி உருகிக்கிட்டே இருக்கிறது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இப்படி இந்த கிளைமேட் சேஞ்ச் அட்லீஸ்ட் 1 டிகிரி செல்சியஸ் நம்மளால் குறைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாக கேட்கப்படுது. 2006 2015 வரை கிரீன்லாந்து பனிப்பாறைகளில் ஏறக்குறைய வருடத்திற்கு 278 கிகா டன்கள் அளவிற்கு உருகி இருக்கின்றன. இதே காலகட்டத்தில் அண்டார்டிகாவினுடைய பனிப்பாறைகள் ஏறக்குறைய வருடத்திற்கு 155 கிகா டன்கள் அளவிற்கு உருகியுள்ளன. நான் சொல்றது கிகா டன்கள். இந்த பூமியினுடைய பரப்பளவில் 71% கடல் பரப்பு. அந்த 71% இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்குது? கூட ஆரம்பிக்குது. மனிதர்கள் வாழ வேண்டிய 19% நிலப்பரப்பு, மனிதர்கள் மட்டும் கிடையாது, காடுகள், மலைகள், இது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய 19% நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. மனிதர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையும் கூட ஆரம்பிக்குது. பிரச்சனையை இங்கிருந்தே நீங்க கவனித்து கொள்ளலாம். இது எப்படி சாத்தியம்? எந்த மாதிரியான பனிப்பாறைகள் உருகுவதை விஞ்ஞானிகள் கவனித்து வராங்க, அதுக்கு எப்படி பெயர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு அலாம் தான். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதிகமாக வெப்பநிலையை உருவாக்காமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமோ அதை நம்ம கட்டுப்படுத்தணும். இந்த பூமி ரொம்ப சூடாக இருக்கு அப்படின்னு சொல்லி 30,000 ரூபாய் கொடுத்து ஏசி வாங்குற நாம 30 ரூபாய் கொடுத்து ஒரு மரத்தினுடைய கன்றை வாங்கி அதை நட்டு வைத்து வளர்க்க வேண்டும். ஸோ நிச்சயமா மரம் வளர்க்க வேண்டியதுக்கான முக்கியத்துவம் இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.